ஹலோ கைஸ், வெல்கம் டு பயோ வேர்ல்ட். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் கிராஃப்டிங் வரைக்கும் முடித்தோம். கரெக்டாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேயரிங். சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக லேயரிங்குள்ளே போயிடலாமா? லேயரிங்கோட டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் ஆஃப் எ பேரண்ட் பிளான்ட் இஸ் allowed to develop fruit while still intact. When the root develops, the rooted part is cut and plant grown as a new plant. இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, இப்போ ஒரு பேரண்ட் பிளான்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் இதோடைய பேரண்ட் பிளான்ட்டு. இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம்மில் ஒரு நியூ பிளான்ட் வளர்கிறதுக்காக அங்கே அந்த ஸ்டெம்மை ரூட்டு வளர வைக்க போகிறோம். அந்த ஸ்டெம்மில் ஒரு புதுசாக ஒரு ரூட் வளரப்போகுது. ஓகே, அந்த ரூட்டை அப்புறமேட்டு கட் பண்ணிடுறோம். எப்படி? ஒரு பேரண்ட் பிளான்ட் இருக்குது, அந்த பேரண்ட் பிளான்ட்டில் ஒரு ஸ்டெம்மிலேருந்து நம்ம ரூட்டை வளர வைக்க போகிறோம். அந்த ரூட்டு வளர்ந்து வைக்கிறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேரண்ட் பிளான்ட்டுக்கும் புதுசாக வளர்ந்துருக்கு பாரு இந்த ரூட்டுக்கும் அதுக்கு ஒரு கட் போட்டுடுறோம். இப்போ என்ன ஆக போகுது, பேரண்ட் பிளான்ட் தனியாக வளரும், இந்த புதுசாக வளர்ந்த பிளான்ட்டு தனியாக வளர போகுது. இது பேர் தான் லேயரிங். லேயரிங்னா என்னது? பேரண்ட் பிளான்ட்டோடைய ஸ்டெம்மை ரூட் வளர்க்கு நம்ம அலோவ் பண்ண போகிறோம். ரூட் வளர்ந்ததும் பேரண்ட் பிளான்ட்டுக்கும் அந்த நியூ பிளான்ட்டுக்கும் நடுவில் ஒரு கட் பண்ண போகிறோம். தென் த பேரண்ட் வில் grow as a separate one and the new one will grow as a separate plant. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுங்க மாதிரி இக்ஸோரா ஜாஸ்மீடியம். மவுண்ட் லேயரிங் என்னென்னதுன்னா, மவுண்ட் லேயரிங் ஒன்று இருக்குது, ஏர் லேயரிங் ஒன்று இருக்குது. அதை எடுத்து இதை பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், மவுண்ட் லேயரிங். திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் த பிளான்ட்ஸ் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ் எங்கே அப்ளை ஆகும்னு கேட்டிங்கன்னா எந்த லேயரிங் பண்ணோம்? மவுண்ட் லேயரிங். த லோயர் பிரான்ச் வித் லீவ்ஸ் இஸ் பென்ட் டு தி கிரவுண்ட், பார்ட் ஆஃப் ஸ்டெம் இஸ் buried in the soil. இதில் என்ன பிளா கொடுத்து வச்சுருக்கான். இந்த டயக்ராம் வச்சு அழகாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது இங்கே இருக்குல்ல, இதுதான் ஸ்டெம்மு. ஓகே, இதான் இந்த பேரண்ட் பிளான்ட்டோடைய இந்த ஸ்டெம்மு என்ன பண்ணணும்னா லோவர் ஸ்டெம். கரெக்டாக இதான் ஒரு லோவர் பிரான்ச்சு. அந்த ஸ்டெம்மில் இருக்க ஒரு பிரான்ச்சுடா. அந்த பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணோம்னா பெண்ட் பண்ணி மண்ணுக்குள்ளே புதைக்கிறோம். புதைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த புதைச்ச பாட்டிலேருந்து இங்கே ரூட்லாம் வளரும். அது கொடுக்கல, இங்கே ரூட் வளர ஆரம்பிக்கும், புதுசாக ஒரு பிளான்ட்டு இங்கே வளர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், லேயரிங்னாலே ரூட்டு புது பிளான்ட்லேருந்து வளரப்போகுது. அப்புறமேட்டு இந்த புது பிளான்ட்டுக்கும் பேரண்ட் பிளான்ட்டுக்கும் நம்ம ஒரு கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இங்கே ரூட் வளர்ந்ததும் ஒரு கட் பண்ணிவிடுவோம். அப்புறம் என்ன ஆகும், இந்த பிளான்ட்டு தனியாக வளரும், இந்த பிளான்ட்டு தனியாக வளரும். இதான் அது மவுண்ட் லேயரிங். புரிஞ்சுதா? அதுதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்க்கலாம். The lower branches leaves is bent to the ground and the part of stem is buried in the soil tip and the tip of the branch is exposed to soil. Tip of the branch is exposed to soil என்னது? இங்கே ஸ்டெம்மை பரி பண்ணோம்ல, இங்கே ஒரு சின்ன டிப்பு மட்டும் நம்ம மேலே வச்சுருக்கோம் பார்த்தியா? அந்த மாதிரி ஒரு டிப்பு மட்டும் மேலே இருக்கும். தென் இங்கே இருக்கிறது கீழே நம்ம புதைச்சி வச்சுருவோம். புதைச்சி வச்ச இடத்துலேருந்து ஸ்டெம் ரூட் வரும். இந்த ஸ்டெம்மு மேலே பார்த்தா மாதிரி இருக்கும். அதான் அவங்க சொல்லியிருக்கான். After the root emerges from the part of the stem buried in the soil, a cut is made in the parent so that the buried part grown into a new plant. கரெக்டு தானே? என்ன சொன்னேன் நான்? இந்த பரி பண்ண பார்ட்லேருந்து ரூட் வரும். ரூட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இங்கே ஒரு பேரண்ட் பிளான்ட்டுக்கும் இந்த நியூ பிளான்ட் நடுவில் கட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த பேரண்ட் பிளான்ட் தனியாக வளரும், இந்த சின்ன பிளான்ட்டு தனியாக வளர போது தான் மவுண்ட் லேயரிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னது? ஏர் லேயரிங். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஏர் லேயரிங்னா என்னன்னு பாரு. இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் இஸ் girdled at nodal region and hormones are applied to this region which promotes rooting. இதுவும் நான் அப்படியே சொல்லிடுறேன், வாங்க டயக்ராம் வச்சே சொல்லிடலாம், ஈஸி. இப்போது இங்கே பாரு, இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா உனக்கு? இது இடம் கொஞ்சம் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது ஏன்னா இது பேர் தான் நம்ம கேர்டலிங்னே சொல்கிறோம். கேர்டல்டு. ஓகே, கேர்டல்டுனா என்னதுன்னா இங்கே பாருங்க ப்ரௌன் கலரில் இருக்கிறது பேர் என்னது? பார்க் தானே?
பார்க்கே எடுத்துருவோம். இந்த இடத்துல இருக்க பார்க்கே எடுத்துருவோம், அதோட கேம்பியம்மையும் எடுத்துருவோம். இது ரெண்டுத்தையும் எடுக்கிறதால என்ன ஆக போகுதுன்னா, கேர்டிலிங்னா என்னன்னா ஆக்சுவலி நியூட்ரியன்ட் அண்ட் வாட்டர் சப்ளையை நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இது ரெண்டுமே நடக்காது. எப்படி நியூட்ரியன்ட்டையும் வாட்டர் சப்ளையும் ஸ்டாப் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, பாலித்தீன் டைடு டு ரிட்டைன் மாய்ச்சர். அதாவது ஒரு மண் மேலே வைக்கிறோங்க. மண்ணை வந்து அந்த கேம்பியம் ரிமூவ் பண்ண இடத்துல வைக்கிறோம். மண்ணை வச்சுட்டு அதை பாலித்தீன் கவரால் சுற்றிடுறோம். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துலேருந்து உனக்கு ஸ்டெம்மெல்லாம் க்ரோ ஆகும், இங்கே வந்து ரூட்டு க்ரோ ஆகும். ஓகேவா? அப்புறமேட்டு இந்த பேரண்ட் பிளான்ட்டுக்கும் நியூ பிளான்ட்டுக்கும் நம்ம அகைன் ஒரு கட் பண்ணுவோம். போன மெத்தடில் பார்த்த மாதிரி கட் பண்ணி நியூ பிளான்ட்டை வர வச்சுருவோம். அவ்வளோதான். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருப்பான் அவன். இவர் ஏர் லேயரிங்னா என்ன அப்படியே நான் படிக்கிற மாதிரி. இன் திஸ் மெத்தட் ஸ்டெம்ஸ் girdle at normal region and hormones are applied to this region which promotes rooting. இங்கே முக்கியமானது நம்ம என்னென்னா அதில் சொல்ல மறந்துட்டேன்னா, which promotes rooting. ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ண போகிறான். அந்த இடத்துல என்ன பண்ணோம், girdleனா என்ன சொன்னேன், அந்த இடத்துல இருக்க பார்க்கையும் அந்த இடத்துல இருக்க கேம்பியமையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ தட் அங்கே வாட்டர் சப்ளை நியூட்ரியன் சப்ளைவே இருக்காது. அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹார்மோன் சப்ளை பண்ண போகிறோம், விச் ப்ரமோட்ஸ் ரூட்டிங். நீ கேட்கலாம், ஏன் ரூட்டிங் ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன்ஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோன்னு. லேயரிங்னால என்னது, நியூ பிளான்ட்டில் ரூட்ஸை மட்டும் வளர அலோவ் பண்ணிவிட்டு தென் வி வில் கட் தட் பார்ட். ஓகேவா? அதுதான் இங்கே மறுபடியும் பண்ணுறோம். ஹார்மோன்ஸ் அப்ளைட் ஃபார் ரூட்டிங், ரூட் ஃபார்மேஷனுக்காக ஹார்மோன் அப்ளை பண்ண போகிறோம். அந்த கட் பண்ண இடத்துல உனக்கு இங்கே பாரு, அதை காமிக்கிறேன் பாரு. இந்த கட் பண்ண இடத்துல உனக்கு மண் போட்டு மூடிடுறோம். இங்கே ஹார்மோன்ஸை அப்ளை பண்ணிடுறோம். அப்புறம் பாலித்தீன் ஷீட் கவர் பண்ணுறோம். தென் இட் வில் க்ரோ ஆஸ் அ நியூ பிளான்ட். ஆனால் எங்கே பாரு என்ன சொல்கிறாங்க பாரு. திஸ் போர்ஷன் இஸ் கவர்டு வித் டேம்ப் ஆர் மாய்ஸ்சர் யூசிங் பாஸ்ட் பாலித்தீன் ஷீட். மண் போட்டு பாலித்தீன் ஷீட்டால் க்ளோஸ் பண்ணிடுறோம். ரூட்ஸ் எமர்ஜ் இன் திஸ் பிரான்ச்சஸ் ஆஃப்டர் 2 to 4 months. 2 to 4 months கழிச்சு இந்த இடத்துலேருந்து ரூட்ஸ் வரப்போகுது. நம்ம என்ன பண்ணுவோம், ரூட் பண்ணுறதும் such branches are removed from the parent plant and grown in a separate part or ground. அந்த பிரான்ச்சஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அகைன் கட் பண்ணி இன்னொரு இடத்துல தனியாக வளர்க்க போகிறோம்டா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரத்தில் ஒன்றும் இல்லை. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் தான், அது ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம் பாரு. அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னால் என்னது, லாஸ்ட் கிளாஸில் சொன்னால் யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? கன்வென்ஷனல் மெத்தட்னா methods for vegetative reproduction which have been used by the human beings for a long time. ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுற மெத்தட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஹியூமன் பீயிங்ஸால் யூஸ் பண்ணுறது என்னதுன்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். அதில் என்னெல்லாம் பாரு, பிளான்ஸ் ப்ரொடியூஸ் த ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். இது உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருப்பேன், ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம் எல்லாத்துலேயும் சொல்கிறான் பாரு, எவ்வளோ முக்கியம் பாரு. ஜெனட்டிக்கல் யூனிஃபார்ம்னாலே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே ஜெனட்டிக்கல் யூனிஃபார்ம், பிகாஸ் தி ப்ரொடியூஸ் க்ளோன்ஸ் தானே. மெனி பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு குயிக்லி பை திஸ் மெத்தட். Some plants produce little or no seeds. In others, the seeds produced do not germinate. In such cases, plants reproduce in a short period by this method. இதில் என்ன சொல்கிறான்னா, சில பிளான்ஸால் சீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பட் இன் லிட்டில் அமௌண்ட். அதே மாதிரி சில பிளான்ஸால் சீட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சீட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்? அந்த இடத்துல தான் இந்த கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளே அதை ரீப்ரொடியூஸ் பண்ண வைக்கலாம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறான். சீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத பிளான்ஸ் இல்லை சீட் ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியாது. சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி லேயரிங்கோ கிராஃப்டிங்கோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இங்கே என்ன பண்ணோம், எல்லாத்துலேயுமே ப்ராபகேட் தானே பண்ணோம். லேயரிங்லேயே பாரு, ஸ்டெம்மை வளர விட்டு அதுலேருந்து ரூட் வர வச்சு அங்கே கட் பண்ணி இன்னொரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சீடு வந்ததா? சீடே வரல இல்லையா? அங்கே சீடை யூஸ் பண்ணாமலே நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம்.
இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Some plants can be propagated more economically by vegetative propagation. அதாவது இப்போது நம்ம இந்த கிராஃப்டிங்லாம் படித்தோம். இப்போது ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டையும் ஹை ஈல்டு பிளான்ட்டையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கிராஃப்ட் பண்ணி புது பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அந்த பிளான்ட்டுக்கு 2 கேரக்டர்ஸுமே இருக்கும். இதெல்லாம் நம்ம படித்தோம்ல. அந்த மாதிரி இடத்துல இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது ஒரு பிளான்ட்டுக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் மட்டும் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு ஹை ஈல்டு மட்டும் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். இப்போது இந்த 2 பிளான்ட்டையும் சேர்க்கறதால ஒரு பிளான்ட்டுக்கு என்ன இருக்க போகுது, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குது, ஹை ஈல்டு கேரக்டரும் இருக்குது. இப்போ இதனுடைய வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகும்ல. இப்போ ஒரு மார்க்கெட்டில் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்னா இவ்வளோ ரூபா, அதே மாதிரி ஹை ஈல்டு பிளான்ட்னா இவ்வளோ ரூபா. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து விற்கிற, ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரே பிளான்ட் இருக்குன்னா அதுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்குல்ல. அதுதான் இவன் சொல்ல வரான். Some plants can be propagated more economically by vegetative process. Example, Solanum tuberosum. எல்லா எக்ஸாம்பிளுமே இம்பார்ட்டன்ட் தான், நீ எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். அடுத்தது பாரு, 2 different plants with desirable characters such as disease resistance and high yield can be grafted and grown as new plant with same desirable character. 2 plants with desirable characters such as, இதுதான் இப்போ சொன்ன டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக ஹை ஈல்டு ரெண்டுத்தையும் க்ரோ பண்ணி ஒரு புது பிளான்ட் சேம் 2 டிசைரபிள் கேரக்டர் வச்சு சேமாக கிராஃப்ட் பண்ணலாம் சொல்கிறான். அதே பாயிண்ட்டு தான். இப்போது இந்த வேல்யூ பண்ணுறதால உனக்கு அதோடைய எக்கனாமிக்கல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கறதால அதோடைய எக்கனாமிக்கல் வேல்யூ உனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அதான் அவன் சொல்ல வராங்க. அடுத்தது பாரு, டிஸ்அட்வான்டேஜஸ். யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் அஸ் பேரண்ட் ப்ரொடியூசர்ஸ் வைரஸ் இன்ஃபெக்டட் நியூ பிளான். ஏன்னா இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. ஸோ நம்ம என்ன பேரண்ட் கிட்ட வைரஸ் இன்ஃபெக்டட் இருக்குன்னு வச்சுக்கோ, அதோடைய சில்ட்ரனும் வைரஸ் இன்ஃபெக்டடாக இருக்கும். அதாவது பேரண்ட் பிளான்ட் கிட்ட வைரஸ் இன்ஃபெக்டட் தான் இருக்கா, ஸோ சில்ட்ரன் வில் ஆல்சோ பி வைரஸ் இன்ஃபெக்டட். ஏன்னா there is no fusion of gametes. அதோடைய ஜீனோம் என்ன இருக்கோ அதே ஜீனோம் தான் சைல்டுக்கும் வரப்போகுது. ஸோ பேரண்ட் கிட்ட என்ன இருக்கோ அதே தான் நியூ பிளான்ட்டுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் பார், வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் propagation are bulky, so they are difficult to handle and store. இந்த வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோமே, இதெல்லாம் நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டெம் எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சு அதுலேருந்து ரூட் வந்ததும் நம்ம இன்னொரு பிளான்ட்டாக மாற்றிடுவோம். அதெல்லாம் சொல்கிறது ஈஸியாக இருந்தாலும் அந்த தேவைப்படுற பொருட்கள், அதுக்கு ஆக போகிற காஸ்ட்டு, அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு எல்லாமே ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ இட்ஸ் வில் பி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட்டு பாரு, ப்ரொஃபஸர் E.F.C. Stevo 1932 of Cornell University show that the maturing parenchyma cells removed from the carrot were placed in a suitable media under control condition could be stimulated, start dividing again to produce a new carrot plant. These cells were described as totipotent. இப்போ என்ன இந்த பேரால சொல்கிறான்னா, நீ ஒரு செல்லிலிருந்து ஒரே ஒரு பேரண்ட்கைமா செல்லிருந்து அதை சூட்டபிள் மீடியம், சூட்டபிள் நியூட்ரிட்டிவ் மீடியமில் வச்சு வளர்த்தனா அந்த ஒரு செல்லிருந்து உனக்கு அகைன் அந்த கேரட் பிளான்ட் ஃபுல்லாத்தையும் உன்னால் க்ரோ பண்ண முடியும்னு சொல்கிறான். அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த செல் இஸ் கால்ட் டோட்டிபொட்டன்சி. ஓகேவா, அதை தான் இது யார் பண்ணியிருக்கா, ஸ்டீவர்ட் ஆஃப் கார்னல் யூனிவர்சிட்டி இதை தான் பண்ணியிருக்காரு. மெச்சூர்டு ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸ், மெச்சூர் ஃப்ளோயம் பேரன்கைமா செல்ஸை கேரட் பிளான்ட்லேருந்து எடுத்து சூட்டபிள் மீடியமில் வச்சு வளர்த்ததும் அதை புதுசாக நம்ம டிவைட் பண்ண வச்சு நியூ கேரட் பிளான்ட்டே நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஒரு செல்லிருந்து உன்னால் ஒரு பிளான்ட்டையே ப்ராபகேட் பண்ண முடியும்னு காமிச்சது என்ன மெத்தட், மாடர்ன் மெத்தட். யார் காமிச்சிருக்கா, ஸ்டீவர்ட் தான் காமிச்சிருக்காது இதை. ஓகேவா, அப்போது இது நம்ம என்னன்னு சொல்லலாம் ப்ரோ, ஆக்சுவலி இதை ஒரு மைக்ரோ, அதாவது ஒரு சின்ன பொருள்லேருந்து உன்னால் ஒரு பிளான்ட்டே உருவாக்க முடியுது. செல்லுனா என்ன, ஒரு மைக்ரோ ஆப்ஜெக்ட் தானே, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்க போது, அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. அதை நீ ஒரு சூட்டபிள் மீடியமில் வச்சு வளர்த்தனா உன்னால் ஒரு நியூ பிளான்ட்டையே வளர்க்க முடியுது. திஸ் இஸ் அன் அமேசிங் கேரக்டர், ரைட்? இங்கே பாரு, அடுத்தது என்ன சொல்கிறேன், பட் ஜெனடிக் எபிலிட்டி ஆஃப் பிளான்ட் டு ப்ரொடியூஸ் த என்டையர் பிளான்ட் அண்ட் சூட்டபிள் கண்டிஷன் இஸ் செட் டு பி டோட்டிபொட்டன்சி.
Genetic ability of a plant to produce the entire plant under suitable conditions is called totipotency. இதான் நான் இப்போ சொன்னேன். ஒரு சின்ன செல்ல இருந்து உன்னால் ஒரு பிளான்ட்டே உருவாக்க முடியுதுன்னா அந்த செல்லோடைய எபிலிட்டி என்ன சொல்லலாம்? டோட்டிபொட்டன்சி. This characteristic feature of a cell is utilized in agriculture, forestry and industries to propagate plant. இந்த கேரக்டர்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பாரு. இந்த டோட்டிபொட்டன்சியை யூஸ் பண்ணி ஹாரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ப்ராபகேஷனுக்கு, பிளான்ட் ப்ராபகேஷனுக்கு. த க்ரோத் ஆஃப் plant tissue in a special culture medium under suitable controlled condition is known as tissue culture. புரியுதா? ஒரு பிளான்ட் செல் இல்லை பிளான்ட் டிஷ்யூவை எடுத்துகிட்டு வந்து சூட்டபிள் மீடியமில் வச்சு உன்னால் ஒரு புது பிளான்ட்டே உருவாக்க முடியுது பாரு. இது பேர் தான் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாரு, மைக்ரோ ப்ராபகேஷன். The regeneration of a whole plant from a single cell, tissue or small pieces of vegetative structures through tissue culture is called micropropagation. Micropropagation இந்த வேர்ட்லேயே உனக்கு மீனிங் தருது. மைக்ரோன்னு என்னது? ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல். அதுலேருந்து ப்ராபகேஷன்னா மல்டிப்ளிகேஷன். இப்போது ஒரே ஒரு செல்லு மல்டிப்ளை ஆகி சூட்டபிள் மீடியமில் நம்ம வைக்கிறப்ப அந்த ஒரு செல் வில் பிகம் அ நியூ பிளான்ட், ரைட்? ஸோ ஒரு செல்லேருந்து ஒரு பிளான்ட்டே உருவாகுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோ ப்ராபகேஷன். ஒரு சின்ன ஆப்ஜெக்ட்லேருந்து நம்மளால் ஒரு பிளான்ட்டே உருவாக்க முடியுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாரு அது. This is one of the modern methods used to propagate plants. The detailed steps involved the micropropagation are given in Unit 8th லெசனில் இதை பற்றி நல்லா கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்போ சொல்கிறேன். Advantages of modern methods. Plants with desired characters can be multiplied rapidly in a short duration. ஏன்னா இது மைக்ரோ ப்ராபகேஷன் இல்லையா? ஒரு செல்லேருந்து நீ டக்கு நிறைய மெத்தட்ஸை, நிறைய பிளான்ட்ஸை உருவாக்கிடலாம் இல்லையா? ஏன்னா ஒரே ஒரு செல்லேருந்தே நம்ம ஒரு பிளான்ட்டை உருவாக்குறோன்னா ஏகப்பட்ட செல்லு எடுத்தால் அட் அ டைம் ஏகப்பட்ட பிளான்ட்டை நீ ப்ராபகேட் பண்ணலாம். பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் தான் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். எப்போ அத்தனை வாட்டி தானா இதை சொல்லுவீங்க? இடை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே அதோட ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். டிஷ்யூ கல்ச்சர் கேன் பி கேரிட் அவுட் இன் எனி சீசன் டு ப்ரொடியூஸ் பிளான்ட்ஸ். ஏன்னா இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு லெபார்ட்ரியில் எடுத்துகிட்டு போய் சூட்டபிள் நியூட்ரிஷன் மீடியமில் அந்த செல்லை வச்சோம்னா உனக்கு நியூ பிளான்ட்டே கொடுத்துட போகுது. ஸோ இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் சீசன். ஏன்னா நம்ம லெபார்ட்ரிக்குள்ளே எந்த டெம்பரேச்சர் அதுக்கு ஆப்டிமமாக இருக்குமோ, எந்த சன்லைட் அதுக்கு ஆப்டிமமாக இருக்கும், எல்லாமே நம்மளே செட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் சீசன்லாம் இதுக்கு தேவையில்லை. Plants which do not produce viable seeds and seeds that are difficult to germinate can be propagated by tissue culture. ஏன்னா இந்த டிஷ்யூ கல்ச்சருக்கு ஒரு சீடுன்ற விஷயமே தேவையில்லை. ஒரு செல்லோ இல்லை ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு போய் நியூட்ரிட்டிவ் மீடியமில் வச்சா போதும். அதுவே டோட்டிபொட்டன்சி கேரக்டர் இருந்தால் அது ஒரு நியூ பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகிடும். ரேர் அண்ட் என்டேஞ்சர்டு பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொபகேட்டட். எஸ், அதோடைய ஒரு செல் இருந்தாலே போதும் இல்லை ஒன்று அந்த பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ண. ஸோ இப்போது அழிவுக்கு ரேராக என்டேஞ்சர்ட்னு என்னன்னா அந்த பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது, அழிய போகுது. அந்த பிளான்ட் இனமே அழிய போகுதுன்னா அந்த பிளான்ட்லேருந்து உனக்கு ஒரு செல்லோ ஒரு டிஷ்யூ ஏதோ ஒன்று கிடச்சா போதும், அது நீ நியூட்ரிட்டிவ் மீடியமில் வச்சு ஒரு புது பிளான்ட்டை உருவாக்கிடலாம். அதுதான் இவன் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நல்லா படிச்சுக்கோ. டிசீஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை மெரிஸ்டம் கல்ச்சர். இப்போ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் ஒரு டிசீஸ் அஃபெக்டடாக பிளான்ட்டாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. பட் அதோடைய மெரிஸ்டம்ஸ், ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம், ரூட் அபிக்கல் மெரிஸ்டம்ஸில் எப்போவுமே வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல தான் உனக்கு நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம். ஸோ இந்த நியூ செல்ஸ் எப்போவுமே வைரஸ் இன்ஃபெக்டடாக இருக்காது. அது வேறு ஒரு இடத்துக்கு போய் ஸ்டெம்முக்கோ ரூட்டுக்கோ எங்கேயாச்சும் போய் மெச்சூர் ஆனால் தான் அதுக்கப்புறம் தான் அதுக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. மெரிஸ்டம்ஸில் எப்போவுமே உனக்கு டிசீஸ் அஃபெக்டடே இருக்காது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ டிசீஸ் இல்லாத பிளான்ட் வேணும்னா நீ மெரிஸ்டமில் இருக்க டிஷ்யூவையோ செல்ஸையோ எடுத்து நீ கல்ச்சர் பண்ணினா சூட்டபிள் மீடியமில், அங்கேருந்து வர பிளான்ட்டு உனக்கு டிசீஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். புரியுதா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ரா, படிச்சுக்கோ நல்லா.
cells can be genetically modified and transformed using tissue culture. இங்கே என்ன சொல்கிறான்னா அதோடைய ஜெனட்டிக்ஸை மாடிஃபை பண்ணி ஒரு புது பிளான்ட்டாகவே உன்னால் உருவாக்க முடியும்னு சொல்கிறான். ஏன்னா அது டிஷ்யூ தானே. ஸோ இட் வில் பி லைக் எப்படி சொல்லலாம், உனக்கு இதெல்லாம் நீ பயோடெக்னாலஜியில் படிப்ப, ஒரு செல்லை எப்படி ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி நீ செல்லை மாடிஃபை பண்ணினா அந்த செல்லை எடுத்துகிட்டு போய் நியூ டிஷ்யூ கல்ச்சரில் வச்சா உனக்கு புது பிளான்ட்டே அடிச்சிடும்ல. அதுதான் இங்கே சொல்கிறான். அது டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இட் இஸ் லேபர் இன்டென்சிவ் ஆர் ரெக்வயர் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். நம்ம முன்னாடியே சொன்னால இதில் எவ்வளோ வேலை இருக்குது. அது சன்லைட்டு டெம்பரேச்சர் எல்லாம் ஆப்டிமமாக வைக்கணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்கும் இதுக்கு. ஸ்டெரைல் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன் விச் ஆஸ் டு தி காஸ்ட். இந்த கல்ச்சர் மீடியமில் வைக்கிறோன்னு சொல்கிறேனே, அந்த கல்ச்சர் மீடியமாக நம்ம அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அது அந்த பிளேஸையே. Since the clones are genetically identical, the entire crop is susceptible to new diseases or changes in environmental condition which will wipe out the species. என்ன சொல்கிறான் அகைன் நான் படிக்கிறேன், நல்லா கேளு. Since the clones are genetically identical, ஆமாம் clones எல்லாம் genetically identical இருக்காது. the entire crop is susceptible to new diseases or changes in environmental condition which will wipe out the diseases. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால் வேரியேஷன் கொண்டு வர முடியும், அதுவே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால் வேரியேஷன் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, உன்னுடைய பேரண்ட்டில் இருக்க ஜீனோம் தான் அதே நியூ பிளான்ட்டுக்கும் அதே தான் வரும். ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி நோ வேரியேஷன். இப்போ ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வந்துச்சுன்னா கூட, ஒரு டிசீஸ் வருது, அந்த பேரண்ட் அதுக்கு ரெசிஸ்டன்ட் இல்லை, அதோடைய ஆஃப்ஸ்ப்ரிங்கும் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா வேரியேஷன் நடக்க போகிறது இல்லை. அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா பேரண்ட் ஒரு டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா அதோட சைல்டும் அதே மாதிரி இருக்காது. தேர் இஸ் கோயிங் டு பி வேரியேஷன். பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அப்படி இல்லை. உன்னுடைய பேரண்ட்டு ஒரு டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இல்லை, அந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகுறான்னா அந்த சைல்டும் அதே மாதிரி தான் அஃபெக்ட் ஆகணும். ஏன்னா ஜீனோம் இங்கே வேரியேஷனே நடக்காது. அதுதான் இங்கே சொல்கிறான். அடுத்தது பாரு. Sometimes callus undergoes genetical changes which are undesirable for commercial use. கேலஸ்ன்றது இந்த எல்லாமே உனக்கு பின்னாடி இப்போ டிஷ்யூ கல்ச்சரில் படித்த இந்த பாயிண்ட்டை விடு, இது படிச்சுக்கோ வேணும்னா. இது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான். இது என்னன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன் பாரு. இப்போது கேலஸ்னால் என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன சொன்னோம், மைக்ரோ ப்ராபகேஷன் டிஷ்யூ கல்ச்சர்லாம் ஒரு செல் எடுத்துகிட்டு போய் நியூட்ரிட்டிவ் மீடியமில் வைக்க போகிற அந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகி ஒரு நியூ பிளான்ட்டை தந்துரும்னு சொன்னோமா. சரி, அது என்னடா எப்படா தானாக அது அப்படியே டக்குன்னு ஒரு செல்லேருந்து முளைச்சிட்டு வந்துடுமா நியூ பிளான்ட்னா? அப்படி கிடையாது. அந்த செல்லு ஒரு செல்லில் இருந்து 4 செல் ஆகும், 4 செல்லு 8 செல்லு, அது மாதிரி மல்டிப்ளை ஆகி ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும். அது கரெக்டாக டிஷ்யூவாக ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஒரு கண்ணா பின்னாடி செல்லு வளர்ந்து இருக்கும். இப்போ எப்படி ஒரு செல் இது மல்டிப்ளை ஆகும்னு சொன்னால், கண்ணா பின்னாடி மல்டிப்ளை ஆகி ஒரு மாதிரி நிறைய செல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்காது. அந்த இடத்த தான் நம்ம கேலஸ்ன்னு சொல்கிறோம். அது கிட்டத்தட்ட டிஷ்யூ தான். நமக்கு டிஷ்யூன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ஆஃப் செல்ஸை தான் நம்ம டிஷ்யூஸ் சொல்லுவோம். அந்த டிஷ்யூஸில் கரெக்டாக அந்த செல்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். பட் கேலஸில் அப்படி இருக்காது. அந்த கேலஸை அப்படியே ஒரு அன்ஆர்கனைஸ்டு செல்ஸ் தான் அங்கே இருக்கும். அந்த கேலஸ் என்னடா ஆகும் அப்படின்னு கேட்டினா, அந்த நியூட்ரிட்டிவ் மீடியமில் நீ இந்த ரூட்டை ப்ரொமோட் பண்ணுற ஹார்மோன்ஸ், ஷூட்டை ப்ரொமோட் பண்ணுற ஹார்மோன், ஷூட்டுனா ஒன்றும் இல்லை ஸ்டெம்மை தான் சொல்கிறேன், ஸ்டெம்மை ப்ரொமோட் பண்ணுற ஹார்மோன், லீஃபை ப்ரொமோட் பண்ணுற ஹார்மோன்லாம் போட அந்த நியூட்ரிட்டிவ் மீடியமில் அந்த கேலஸ் வில் டிஃப்ரென்ஷியேட் அண்ட் கிவ் ரைஸ் டு ஸ்டெம், ரூட், லீஃப்னு. எப்படி அந்த அன்ஆர்கனைஸ்டு குரூப் ஆஃப் செல்ஸு நீ இந்த லீஃபை ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன், ஷூட்டை ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன், ரூட்டை ப்ரமோட் பண்ணுற ஹார்மோனை அந்த நியூட்ரிட்டிவ் மீடியமில் ஆட் பண்ண திஸ் கேலஸ் வில் டிஃப்ரென்ஷியேட் அண்ட் கிவ் ரைஸ் டு a shoot or stem and root and leaf. புரியுதா? அந்த அன்ஆர்கனைஸ்டு கேலஸ்லேருந்து தான் உனக்கு ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் எல்லாமே வரப்போகுது. அதுதான் இவன் கேலஸ் சொல்கிறான். இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறானுங்க,
Sometimes callus undergoes genetical changes which are undesirable for commercial use. இந்த அன்ஆர்கனைஸ்டு செல்லை தான் நம்ம கேலஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கேலஸ் வந்து ஏதாவது ஒரு அந்த லேபில் ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதால ஏதாவது ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸ் அதில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது வந்து உனக்கு கமர்ஷியல் யூஸில் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஒரு ஹை ஈல்டு பிளான்ட்டை நம்ம அந்த நியூட்ரிமீடியம் வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸால் அந்த ஐஈல்டு கேரக்டர் அதுக்கு போயிடுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதோட இப்போ வேஸ்ட் இல்லையா, அந்த ஹைஈல்டு கேரக்டருக்காக தான் நம்ம அந்த ஒரு செல்லுலேருந்து இன்னொரு பிளான்ட்டையே வளர்க்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அந்த ஹைஈல்டு கேரக்டரே போயிடுது ஒரு லேபில் நடக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸால், கரண்ட் ஃப்ளக்சுவேஷன், டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன், ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷனால் அதோட ஜெனட்டிக்ஸ் பாதிக்கப்படுதுன்னா நம்ம போட்ட அந்த ஒர்க்கே வேஸ்ட் இல்லையா. ஐஈல்டு கேரக்டருக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணோம். என்ன பண்ணோம், ஐஈல்டு பிளான்ட்லேருந்து ஒரு செல் எடுத்து அது சூட்டபிள் நியூட்ரிட்டிவ் மீடியமில் வச்சு அந்த நியூட்ரிட்டிவ் மீடியம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்காக ஹார்மோன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கேலஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ரூட் ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன்ஸ், லீஃப் ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன்ஸ், ஸ்டெம்மு ப்ரமோட் பண்ணுற ஹார்மோன்ஸ்லாம் போட்டு வளர்த்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா லேபில் நடக்க வேண்டிய ஃப்ளக்சுவேஷனோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸால் அதோடைய ஜெனட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால் என்ன ஆக போகுது, அந்த ஐஈல்டு கேரக்டர்ஸ் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ அதை யூஸே பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம அந்த ஐஈல்டு கேரக்டருக்காக தான் அந்த பிளான்ட்டே வளர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஐஈல்டு கேரக்டரே ஜெனட்டிக்ஸ் சேஞ்ச் ஆனதால போயிடுச்சுன்னா இட்ஸ் நோ யூஸ். இப்போ அது வேஸ்ட் நம்ம பண்ணதே. கரெக்டா? அதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஓகே, லேயரிங் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மாடர்ன் மெத்தட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதை வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். இதோட நம்மளுடைய மாடர்ன் மெத்தட், கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதோட ஓவர்ரா. இனிமேல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படி கொஞ்சம் ஏனோ தானோ கொஞ்சம் கதையாக தான் கொடுத்துருப்பானுங்க. இதுக்கப்புறமேட்டு முக்கியமான பாயிண்ட்ஸு எல்லாமே இதுக்கப்புறம் தான் முக்கியமானது. இதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ எல்லாமே கரெக்டாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போயிடுங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.